Hi friends, welcome to exam studies and updates. So இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் எக்கனாமியில் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து சம் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். நியர்லி 15 கொஸ்டின்ஸ் வரை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன், ஆடம் ஸ்மித் யார் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஸோ கீன்ஸ் ஃபாதர் ஆஃப் நியூ எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸ் அண்ட் நியூ எக்கனாமிக்ஸ் பார்த்துக்கணும். ஸோ தி சப்பத் அப்படின்னா வீக்லி டே ஆஃப் ரெஸ்ட். ஸோ ஜூப்ளி அப்படிங்கிறது நமக்கு தெரியும், இயர். ஸோ இந்த 4 கொஸ்டின். நெக்ஸ்ட்டு பேங்க் சம்மந்தமாக உள்ள கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னா எப்போது அதை வந்து நேஷ்னலைஸ் பண்ணாங்க, எந்த ஆக்ட்டு, இதெல்லாமே வந்து பார்த்து வச்சுக்கணும். ஸோ ஆர்பிஐ அப்படின்னா வந்து பை த ஆர்பிஐ ஆக்ட் 1934 இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேஷ்னலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்போது அப்படின்னா 1949. ஸோ நேஷ்னலைசேஷன் ஆஃப் 14 கமர்ஷியல் பேங்க்ஸ் பார்த்தோன்னா 1969. ஸோ எயிட்டியில் வந்து 6 பேங்க்ஸ் வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து நேஷ்னலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நேஷ்னலைசேஷன் ஆஃப் ஹோல்சேல் வீட் ட்ரேட் அப்படின்னா 1973. ஸோ ஆர்பிஐ ஆக்டை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பாப்புலேஷன் பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லாஸ்ட் பாப்புலேஷன் சென்சஸ் பார்த்தோன்னா 2011. ஸோ த நெக்ஸ்ட் வாஸ் டு பி ஹெல்ட் இன் 2021. பட் இது வந்து நடக்கலை. டியூ டு த COVID-19 சுச்சுவேஷன் இட் வாஸ் போஸ்ட்போன் டு 2024. ஸோ திஸ் இயர் வந்து அது வந்து நடக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 1951 வந்து பாப்புலேஷன் க்ரோத்தோடைய இயர் ஆஃப் ஸ்மால் டிவைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து என்ன இருக்குது அப்படின்னா வந்து பாப்புலேஷன் க்ரோத் குறைஞ்சிருக்கு. ஸோ இயர் ஆஃப் ஸ்மால் டிவைட் 1951. ஸோ 21 அப்படிங்கிறது இட்ஸ் அ இயர் ஆஃப் கிரேட் டிவைட். ஸோ இந்த இயர்ஸ் கொடுத்து இது வந்து இயர் ஆஃப் என்னது டிவைட், ஸ்மால் டிவைடா கிரேட் டிவைடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 1951 இயர் அண்ட் 81. 1951 to 81 இயர் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா இயர் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். ஸோ இது யார் சொன்னது அப்படின்னா மால்தோஸ். ஸோ அந்த தியரி வந்து மால்தோஸ் தியரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எதனால் இது வந்து பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தோன்னா டியூ டு அந்த இயரில் வந்து டிஸ்கவரி ஆஃப் வேக்சினேஷன் அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ வேக்சினேஷனும் ஆன்டிபயோட்டிக்ஸும் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் அது எல்லாருக்கும் வந்து நம்ம போடும்போது ஸோ அங்கே வந்து மோர்டாலிட்டி ரேட், அந்த இறப்பு விகிதம் வந்து குறையும். ஸோ அப்போ குறையும் போது என்னாகும் அப்படின்னா பாப்புலேஷன் வந்து என்னாகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இயர் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய இயர்ஸ் வந்து நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. 51னா என்னது, 21னா என்னது, அண்ட் 1951 to 81னா என்னது. ஸோ லாஸ்ட் சென்சஸ் எப்போ எடுத்தாங்க, ஸோ நெக்ஸ்ட்டு சென்சஸ் எப்போ எடுப்பாங்க, இதெல்லாமே நல்லா மெமரைஸ் பண்ணிக்கணும். ஸோ இதில் 3 சம்மந்தமாக வந்து பார்த்துருக்கோம். மேட்ச் 1 பார்த்துருக்கோம். ஆடம் ஸ்மித்து, கீன்ஸு இவங்களெல்லாம் யார், ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸு, நியூ எக்கனாமிக்ஸு. ஸோ அண்ட் நெக்ஸ்ட்டு பேங்க் சம்மந்தமாக வரக்கூடிய ஆர்பிஐ அண்டு நேஷ்னலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ் சம்மந்தமாக வரக்கூடிய ஒரு மேட்ச் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு பாப்புலேஷன் பேஸ் பண்ணி அதனோட இயர்ஸ் அண்ட் கிரேட் டிவைட், ஸ்மால் டிவைட், பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் பார்த்தோம். ஸோ இவ்வளோ தான். தேங்க்யூ.